பாரிலரும் புகழ் படைத்த பரமஹம்சன் பாரத தாய் செய்த தவ பயனாய் வந்தோன் நீரொழிய பாலொன்னும் நெறியில் ஆய்ந்து நிலையான உண்மைகளை நெஞ்சில் கொண்டோம் கூறிய மாமதி விவேகானந்தர்க்கு கோதிலாமை ஞான குருவாய் நின்றோம் சீரிய நம் ராமகிருஷ்ண தேவன் பாதம் சென்னிமிசை கொண்டு நிதம் சேவிப்போமே. அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம் எல்லா நலமும் எய்திடுவோம். தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனையோ அவதாரங்களும் மகான்களும் ஞானியர்களும் காலந்தோறும் தோன்றி நம்முடைய இந்து மதத்தை காலத்திற்கு ஏற்றவாறும் அந்த காலத்திலே வாழ்கின்ற மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறும் அதனை புதுப்பித்து வேண்டிய திருத்தங்களை செய்து தேவைப்பட்டால் புதியதாக சில தத்துவங்களையும் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றளவும் பெரும்பாலான மக்களால் போற்றப்பட்டும் பின்பற்றப்பட்டும் வருவதுமான 3 தத்துவங்கள் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் ஆகியன. இதில் துவைத்தம் என்றால் அதனுடைய பெயரிலேயே நமக்கு விளக்கம் இருக்கிறது. துவைத்தம் என்றால் த்விதீயா, 2 என்பது. 2 என்பது எதை குறிக்கிறது என்றால் இறைவன் வேறு நாம் வேறு என்பதுதான். இறைவன் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா என்கின்ற தத்துவத்தை போல் கொள்ளாமல் இறைவனும் வேறும் இறைவனும் நாமும் வெவ்வேறானவர்கள் என்பதை குறிக்கின்றது. அந்த துவைத்த தத்துவத்தின் ஆச்சாரியராக போற்றப்படுவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவர்கள். அடுத்ததாக வருவது விசிஷ்ட அத்வைத்தம், அதாவது விசிஷ்ட அத்வைத்தம். இந்த விசிஷ்டாத்வைத்தம் என்பது முழுமையாக துவைத்தமும் அல்லாமல் அத்வைத்தமும் அல்லாமல் இடையில் இருப்பதை போன்றது. அதாவது நாம் இறைவனாகவும் இல்லை, அதே நேரத்தில் நாம் இறைவனிலிருந்து முழுமையாக வேறுபட்டவர்களும் அல்ல. நாம் இறைவனுடைய அங்கங்களாக இருப்பவர்கள், இறைவனுடைய அம்சமாக இருப்பவர்கள் என்பதை போன்ற தத்துவம்தான் விசிஷ்டாத்வைத்தம். எப்படி என்றால் நாம் இறைவனுக்கு எவ்வாறு சில அணிகலன்களும் ஆபரணங்களும் ஆயுதங்களும் தாங்கியிருக்கின்றாரோ அவர்களைப் போல நாம் அவரிலிருந்து முழுமையாக வேறுபட்டவர்களும் அல்ல, அதே நேரத்தில் அவரை இறைவனாகவே அத்வைத்தம் கூறுகின்ற அந்த நானே பிரம்மம் என்கின்ற முழு நிலையும் அல்ல என்பதை போன்ற ஒரு தத்துவம். அந்த விசிஷ்டாத்வைத்தத்தின் ஆச்சாரியராக போற்றப்படுபவர் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அவர்கள். 3வதாக அத்வைத்தம். அத்வைத்தம் பொதுவாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நானே பிரம்மம் என்கின்றது, அதாவது அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி அயமாத்மா பிரம்ம
பிரக்ஞானம், பிரம்ம, இந்த 4 மகா வாக்கியங்களும் அத்வைத தத்துவத்திற்கு உரித்தானவை. இந்த அத்வைத்தம் எதை போதிக்கின்றது என்றால் ஞானத்தின் மூலம் ஞானத்தை போதிக்கிறது. அந்த ஞானத்தின் மூலம் நாம் இறைவனிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல, இறைவனோடு நாம் ஒன்றியவர்கள்தான் என்பதைத்தான் இந்த அத்வைதத்தின் நிறைநிலை நமக்கு விளக்குகிறது. நாம் இறைவனோடு ஒன்றுபட்டவர்கள் என்றால் எவ்வாறு? இறைவனுக்கு உடைய அனைத்து கல்யாண குணங்களும் நமக்கும் உள்ளன என்பதோ, இறைவனுக்குடைய அனைத்து சக்திகளும் நமக்கும் உள்ளன என்கின்ற ஆணவம் கொள்வதோ அல்ல அத்வைதம். அதற்கு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு எளிமையான விளக்கத்தை தருகிறார். நாம் சூரியன் மேலே காய்ந்து கொண்டிருக்கிறான். நாம் சூரியனுக்கு முன்பாக நிலத்தில் ஒரு 5 to 10 கோளை தண்ணீரை நிரப்பி வைத்து அந்த கோளையில் எவ்வாறு சூரியனின் பிம்பம் பிரதிபலிக்குமோ அதை போலத்தான் நாமும் இறைவனிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. எவ்வாறு இவற்றையும் நாம் சூரியனாகவே கருத வேண்டுமோ அதே போலத்தான் நாமும். சுவாமிஜியுடைய மொழியிலே கூற வேண்டுமானால், நாம் அனைவரும், அதாவது மனிதர்கள் அனைவரும் இயல்பாகவே தெய்வீகத்தன்மை உடையவர்கள் என்பதை எடுத்து கூறுவதுதான், அந்த நிலையை அடைவதுதான் அத்வைத்தம். இந்த அத்வைத கருத்தை பின்பற்றித்தான் ஆதிசங்கரர் வகுத்த அந்த 10 சம்பிரதாயங்களுள் ஒன்றுதான் புரி சம்பிரதாயம் என்பது. அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒரு துறவிதான் தோத்தாபுரி. தோத்தாபுரி ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவர் கடுமையான தவங்களும் சாதனைகளும் செய்து, நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆன்மா என்கின்ற அந்த அத்வைத தத்துவத்தின் நிறைநிலையை அடைந்திருந்தார். அவருடைய சீடராகத்தான் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சந்நியாசம் பெற்று தோத்தாபுரி 40 ஆண்டு காலம் தீவிரமான சாதனைகள் செய்து அடையப்பெற்ற அந்த நிறைநிலையை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 3 நாட்களில் அடைந்திருந்தார். அத்தகைய ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு சீடர் தான் அவரை போலவே அந்த வேதாந்தையும் அத்வைதத்தை தம்முடைய வாழ்நாளில் இறுதி நாள் வரை பின்பற்றி வருமான சுவாமி துரியானந்தருடைய ஜெயந்தி தினம் என்று. சுவாமி துரியானந்தருடைய இயற்பெயர் ஹரிநாத். ஹரிநாத் 1863 ஜனவரி 3ஆம் நாள் சந்திரநாத் சட்டோபாத்தியாயர் மற்றும் பிரசன்னமயி தம்பதியருக்கு 6வது குழந்தையாக பிறக்கிறார். ஏறக்குறைய சுவாமி விவேகானந்தருக்கு 9 நாட்கள் மூத்தவராக குருதேவருடைய காரியங்களை செய்வதற்காக வருகிறார். சிறுவயது முதலே ஹரிநாத்திற்கு இறைவனை அடைய வேண்டும், துறவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தீராத தாகம் இருந்து வந்தது. அது அவனை எவ்வாறு தூண்டியதென்றால், மற்ற சிறுவர்கள் விளையாட்டிலே கவனம் செலுத்தி காலத்தை போக்கிக் கொண்டிருந்த போது ஹரிநாத் மட்டும் ஆதிசங்கராச்சாரியருடைய அந்த வேதாந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அப்போது முதலே கீதை, உபனிஷதங்கள், விவேக சூடாமணி போன்ற அந்த வேதாந்த கருத்துக்களை உள்வாங்கி அப்போது முதலே இந்த இறைவனை அடைவது எவ்வாறு, நாம் ஆன்மா என்பதை அடைவது எவ்வாறு என்பது பற்றி சிந்தித்து அது முதல் சில தியான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தான். பின்னர் ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு இடத்தில் அனைவரும் அதிகாலை வேளை குளித்து கொண்டிருக்கின்றார்கள். விடிந்தும் விடியாததுமான ஒரு சமயம். அப்போது கங்கையில் ஏதோ மிதந்து வந்து கொண்டிருக்கின்றது. கரையிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிகிறது. தெரிந்தவுடன் அவர்கள் அனைவரும் முதலை முதலை என்று அலறுகிறார்கள். அவர்களுடைய அலறலை கேட்டு குளித்து விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் உட்பட அனைவரும் கரையை நோக்கி ஓடுகிறார்கள். பின்னர் அந்த முதலை வேறு பக்கமாக திரும்பி விடுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே கரையை அடைந்த
சிறுவன் ஹரிநாத்திற்கு, எப்போதும் நான் ஆன்மா என்று கூறிக்கொண்டிருக்கின்றாயே, நீ ஆன்மா என்றால் அந்த முதலையும் ஆன்மா தானே, நீ உன்னை எவ்வாறு உடலாக எண்ணிக்கொண்டாய் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றவுடன் மீண்டும் கங்கைக்குள் இறங்கி விடுகிறான். ஆனால் இவர்களுடைய அலறலை கேட்டு அந்த முதலையானது வேறு பக்கமாக திசை திரும்பி சென்று விடுகிறது. பின்னர் ஹரிநாத் அவர்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற சித்தூர் சாலையில் அமைந்திருக்கின்ற சர்வமங்களா கோயிலுக்கு அடிக்கடி செல்வதுண்டு. அந்த கோயிலில் சென்று நீண்ட நேரம் ஜபம், தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்தும் வருவதுண்டு. அங்கு ஒரு பூஜாரி இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், சில சித்து வேலைகள் கைவரப்பெற்றவராக இருந்தார். அவருக்கு எதிர்காலத்தை கணிப்பதிலும் சில நம்முடைய வழக்கத்தில் சொல்வது போல குறி சொல்லுதல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று இவன் எப்போதும் ஹரிநாத் வணங்குவது உண்டு. அப்போது ஒரு முறை அந்த பூஜாரியானவர், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டிருந்தார். அப்போது நான் இந்த பிறவிலேயே இறைவனை அடைய வேண்டும் என்று பதிலளித்தான் சிறுவன் ஹரிநாத். மிகவும் மகிழ்ச்சியடைந்த அந்த பூஜாரி, நிச்சயமாக நீ இந்த பிறவிலேயே இறைவனை அடைவாய், ஆனால் அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. ஆகவே நீ இப்போது என்ன சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வா, எல்லாம் காலத்தின்படி அனைத்தும் நடக்கும் என்று கூறியிருந்தார். அந்த காலமும் கணிவதற்குண்டான நேரம் வந்தது. முதல் முறையாக ஹரிநாத் குருதேவரை தீனநாத் பாசு என்பவருடைய வீட்டில் வைத்து சந்தித்தார். அவருடைய வீடு பாக்பசாரில் அமைந்திருந்தது. அந்த நிகழ்ச்சியை ஹரிநாத் பின்னாளில் விவரிக்கிறார். முதலில் குருதேவருடைய வண்டியானது தீனநாத் பாசுவின் வீட்டிற்கு முன்பாக வந்து நின்றது. முதலில் ஹிருதயன் வண்டியிலிருந்து இறங்கினார். பின்னர் குருதேவரும் வண்டியிலிருந்து இறங்கினார். ஆனால் குருதேவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வர வேண்டியிருந்தது. ஏனென்றால் குருதேவர் அப்போது சமாதியில் ஆழ்ந்திருந்தார். மெதுவாக அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்று அமர வைத்தார்கள். சிறிது நேரம் சமாதியிலேயே ஆழ்ந்திருந்தார். பின்னர் புற உலக நினைவை பெற்ற பிறகு குருதேவர் அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருந்த அன்னை காளியும் ஸ்ரீகிருஷ்ணருடைய படங்களையும் சென்று வணங்கினார். பின்னர் அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கு இடையில் தம்முடைய அமுதமொழிகளை அனைவருக்கும் வழங்கி கொண்டிருந்தார். இடையிடையே கந்தர்வர்களையும் பழிக்கின்ற அந்த குரலில் பாடிக்கொண்டும் இருந்தபோது பக்தர்கள் அனைவரும் தங்களை மறந்து அந்த இறை ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருந்ததையும், அங்கே ஒரு அசாதாரணமாக ஆன்மீக சூழ்நிலை நிலவியிருந்ததையும் அனைவராலும் உணர முடிந்தது என்று பின்னாளில் விவரிக்கிறார். ஆனாலும் ஆதிசங்கரருடைய வேதாந்த சாதனைகளை பின்பற்றி வந்து கொண்டிருந்த ஹரிநாத்திற்கு காளியின் பக்தரான குருதேவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றவில்லை அந்த சமயத்தில். பின்னர் ஆண்டுகள் கழிந்தன. 2-3 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் குருதேவரை தட்சிணேஸ்வரத்திலேயே சென்று சந்தித்தான் ஹரிநாத். அப்போது அவருடைய சில குணங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, குருதேவர் எப்போதும் அவருடைய அந்தரங்க சீடர்களை பார்த்தவுடனேயே அடையாளம் கண்டுகொள்வார். அவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டு விட்ட பின்னர் வார நாட்களில் எப்போதும் தன்னை வந்து சந்திக்குமாறு கூறி அனுப்பி வைக்கிறார். இது இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பின்னர் ஒரு முறை தட்சிணேஸ்வரத்தினுடைய அந்த நாட்கள் எவ்வாறு ஆனந்தமயமாக இருந்தன என்பதை பற்றி ஹரிநாத் பின்னாளில் விவரிக்கிறார். தட்சிணேஸ்வரத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்த காலம் என்பது ஆனந்த சந்தையாகவே மாறியிருந்தது. அந்த கோயில் வளாகத்தினுள் எப்போதும் காலை முதல் மதியம் வரை எல்லோரும் பூக்களை பறித்து கொண்டு இங்கும் அங்கும் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். பின்னர் மதியம் அங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் தேவியின் பிரசாதமாக அன்னதானம் வழங்கப்படும். பிறகு மாலை வேளையில் ஆரத்திக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பின்னர் ஆரத்தியின் மணி ஒலிக்கும். அதன் பிறகு குருதேவர் தம்முடைய அறையிலிருந்து அன்னையினுடைய மாலை ஆரத்தியை காண்பதற்காக கோயிலுக்கு செல்வார். அங்கு சிறிது நேரம் அன்னைக்கு சாமரம் வீசி வருவார். அந்த சாமரம் வீசி அன்னையை கண்டு அவர் திரும்பி வருகின்ற பொழுதே அந்த சமாதி நிலையிலேயே
கால்கள் தடுமாறியவாறே வந்து சேருவார். பின்னர் சிறிது நேரம் அமர்ந்திருப்பார். பின்னர் மீண்டும் பக்தர்களோடு உரையாடத் தொடங்குவார். இரவில் பக்தர்கள் விடைபெற்று சென்ற பின்னர் யாரெல்லாம் அங்கே தங்குகிறார்களோ அவர்களோடு நீண்ட நேரம் இறைவனை பற்றிய பேச்சு மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார். இரவு வெகு குறைவான நேரம் மட்டுமே உறக்கம் கொள்வார். பின்னர் மீண்டும் அதிகாலை எழுந்து இறைவனுடைய திருநாமத்தை ஓதத் தொடங்குவார். இவ்வாறு தான் அன்றைய எங்களுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. அந்த நாட்களை மீண்டும் திரும்ப பெறுவது என்பதும் சாத்தியமல்ல என்றாலும் அந்த நாட்கள் எங்களுக்குள் எவ்வாறான ஆனந்தத்தை நிறைத்திருந்தது என்பதை எங்களால் வார்த்தைகளால் விளக்க இயலாது என்று குறிப்பிட்டிருந்தார் ஹரிநாத். அது மட்டுமல்ல, எவ்வாறு அர்ஜுனன் நம்முடைய, அதாவது அப்போது அவனுடைய சந்தேகங்களாக இருந்திருக்கலாம், ஆனாலும் மனித குலத்தின் நன்மையின் பொருட்டு ஒரு மனித குலத்தின் ஒப்பற்ற ஒரு பிரதிநிதியாக இருந்து, அனைவருக்குமான ஒரு பிரதிநிதியாக இருந்து எவ்வாறு தன்னுடைய சந்தேகங்களை ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டு உபதேசம் பெற்று அந்த கீதோபதேசத்தை இன்றும் மக்கள் அனைவருக்கும் வழங்கி சென்றிருக்கிறானோ அதுபோல ஹரிநாத்திற்கும் சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக, காம எண்ணத்தை விடுவது எப்படி என்று ஹரிநாத் குருதேவரிடம் கேட்டிருந்தார். அதற்கு குருதேவர், காமத்தை ஏன் விட வேண்டும்? காமம் என்றால் என்ன? நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த தவிப்பு தானே. அதனை திசை திருப்பி விடு. ஏனென்றால் அந்த எண்ணத்தை, அந்த ஆசையை அடக்குவது என்பது அத்தகைய எளிதானதல்ல. ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் பொதுவாக வழங்குகின்ற அந்த காமம் என்றால் உடல் இன்பம் என்கின்ற பொருளில்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாம் தமிழில் குறிப்பிடுகிறோம் அல்லவா, அந்த இன்பம் என்பதுதான் சம்ஸ்கிருதத்தில் காமம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதைத்தான் ஹரிநாத்தும் கேட்டிருந்தார், குருதேவரும் அதை தெரிவிக்கிறார். அந்த இன்பம் தூய்ப்பதற்கான அந்த ஆசையை எவ்வாறு நாம் மடைமாற்றி திருப்பி விட வேண்டும் என்றால், இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடைய காட்சியை பெற வேண்டும் என்று நம்முடைய ஆசையை இறைவனை நோக்கி திருப்பி விட வேண்டும். குருதேவர் எப்போதும் எளிமையாக கூறுவது, நாம் எந்த ஒன்றை அடைய வேண்டாம், இது வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ 24 மணி நேரம் நாம் அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக ராமாயணத்தில் வருகின்ற ஒரு உபகதைகளுள் ஒன்று, ஏன் ராவணனுக்கு இத்தகைய ஒரு உன்னதமான நிலை கிடைத்திருந்தது என்றால், ராமன் இல்லை, ராமன் ஒரு இறைவன் அல்ல என்று கூறியதோடு இல்லாமல் இந்த ராமனை பற்றியே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்ததனால்தான் தன்னை அறியாமலேயே அந்த ராவணன் தியானித்து கொண்டிருந்தான். அதனால்தான் அவனுக்கு இறைவன் அருள் புரிந்தார் என்பதாக ஒரு கதை உண்டு. அதே போல நாம் எதை விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ எப்பொழுதும் நம்முடைய மனத்தில் அதை பற்றிய எண்ணம் தான் வந்து கொண்டிருக்கும். மாறாக அந்த எண்ணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு நேர்மாறான காரியங்களை செய்ய தொடங்கினால் இயல்பாகவே நமக்கு அதிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும். சுவாமிஜி கூறுவார், பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக பலத்தை குறித்து சிந்திப்பது தான் என்பார். அதைத்தான் குருதேவர் மிகவும் எளிமையாக, நீங்கள் மேற்கிலிருந்து விலக வேண்டும் என்றால் கிழக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் நாம் இயல்பாகவே நாம் மேற்கிலிருந்து விலகி விடுவோம். ஆகவே இறைவனை பற்றிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாம் வளர்த்து கொண்டோமானால் இயல்பாகவே நாம் காமத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று அறிவுரை வழங்கியிருந்தார். அடுத்ததாக ஒரு முறை, எனக்கு பெண்களை கண்டாலே பிடிப்பதில்லை என்று கூறியிருந்தார். இதை கேட்டவுடன் மிகவும் கோபமடைந்தவராக குருதேவர், பெண்களை கண்டால் பிடிப்பதில்லையா? பெண்கள் அனைவரும் தேவியின் சொரூபங்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மகாமாயை வழிவிடாவிட்டால் உன்னால் இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற முடியாது
ஆகவே அவர்களை வெறுப்பது கூடாது என்று கூறியிருந்தார். இதுதான் நம்முடைய பக்திகள் அனைவருக்கும் அமுதமொழிகளை படித்த பிறகு வருகின்ற ஒரு பெரும் சந்தேகம். எப்போது பார்த்தாலும் குருதேவர் பெண்களை பற்றிய பெண்கள் மாயின் வடிவங்கள், பெண்களை தவிர்த்து விடுங்கள் என்றே கூறி வருகிறார். நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று பல பக்திகளுக்கும் ஒரு இயல்பான ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எழுவது உண்டு. ஆனால் குருதேவருடைய அமுதமொழிகளை குறித்து வைத்திருப்பவர் மகேந்திரநாத் குப்தர். அவர் குருதேவரிடம் வந்து போன சமயங்களில் மட்டும்தான் அதனை குறித்து வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் எப்போதும் அவரோடு இருந்தவர்கள் அனைவரும் ஆண்கள் தான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குருதேவர் எப்போதும் பெண்களை வெறுத்தவர் அல்ல. பெண்களை, தாய்மார்களை இறைவனாகவே, தேவியின் வடிவங்களாகவே எண்ணி போற்றியவர் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். பின்னர் இந்த அறிவுரைக்கு பிறகு ஹரிநாதனுடைய கருத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு பின்னர் அதனை அவர் பின்பற்றவும் தொடங்கியிருந்தார். அடுத்ததாக ஒரு கேள்வியும் அவர் சில பல கேள்விகள் உண்டு. இப்போதும் அதனால தான் என்னுடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஞானம் ஏற்பட்டவன் எவ்வாறு இருப்பான்? அந்த ஞானம் கிடைத்தவனுடைய எத்தகைய அறிவுரைகளை கண்டு நாம் அவனை இனம் கண்டு கொள்ளலாம் என்று கேட்டிருப்பார். அதாவது ஞானம் கிடைத்தவனை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்று ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு குருதேவர், ஞானம் பெற்றவன் குதித்து கொண்டு தெரிய மாட்டான். அவன் எப்போதும் உள்முகமாக அவனுடைய மனம் திரும்பியிருப்பதை அவனால் மட்டுமே உணர முடியும். வெளியில் பார்ப்பதற்கு எல்லோரையும் போலவும் எப்போதும் போலம்தான் அவன் இருப்பான். ஆனால் அவனுடைய மனதானது எப்போதும் இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும். இந்த உலகம் உண்மையல்ல, இந்த உலகம் ஒரு கனவு போன்றது என்பதை பற்றித்தான் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கும் என்று கூறியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வேலைகளிலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறியிருந்தார். ஏனென்றால் சில நாட்களுக்கு பிறகு ஆதிசங்கரருடைய அந்த வேதாந்த சாதனைகளை பயிற்சி செய்வதற்காகவும் தத்துவ ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு ஹரிநாத் சில நாட்கள் குருதேவரிடம் வருவதை தவிர்த்திருந்தான். காரணம் என்னவென்றால் அதற்காகவே நேரம் சரியாக இருந்தது. அவரை மனப்பூர்வமாக தவிர்க்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் அந்த நேரம் குறைவாக இருந்ததன் காரணமாக குருதேவரிடம் வருவதை சில காலம் தள்ளி வைத்திருந்தார். குருதேவர் அவருடைய நண்பர்களிடம் விசாரித்தார். என்னப்பா, சில நாட்களாக ஹரி இங்கே வருவதில்லையே, என்ன ஆயிற்று? யாரேனும் அவனை பார்த்தீர்களா? ஏதேனும் செய்தி உண்டா? இல்லையா, அவனை எப்போதும் போல் நாங்கள் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போது அவன் வேதாந்தத்தின் நிறைநிலையை அடைய வேண்டும், எப்பொழுதும் அந்த ஆன்மாவை நாம் உணர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலும் அந்த ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றான் என்று கூறுவார். என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குருதேவரும் சரி, அவனை பார்க்கின்ற பொழுது என்னை ஒரு முறை வந்து சந்தித்து செல்லுமாறு அவரிடம் கூறிவிடுங்கள் என்று கூறுகிறார். அவனுடைய நண்பர்களும் ஹரியை சந்திக்கின்ற பொழுது குருதேவர் விசாரித்ததையும் அவரை வந்து காண்பதற்காக அழைத்ததையும் தெரிவிக்கிறார்கள். ஒரு நாள் ஹரியும் குருதேவரிடம் வருகிறார். என்னப்பா, வேதாந்த சாதனைகள்லாம் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? தத்துவ ஆராய்ச்சியில் மூழ்கிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன். உன்னுடைய தத்துவம் என்ன சொல்கிறது? பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, உலகம் உண்மை, இறைவன் பிரம்மம் உண்மை, இந்த உலகம் உண்மை அல்ல என்பதைத்தானே. அதனால் ஏன் உண்மையற்றதை விட்டுவிட்டு உண்மையை பற்ற ஏன் இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்றாய்? அதோடு உன்னுடைய இந்த தத்துவங்களும் ஆராய்ச்சியும் என்ன செய்துவிட முடியும்? எதற்காக இந்த தத்துவங்களை நாம் படிக்க வேண்டும் என்றால், இந்த தத்துவங்கள் அனைத்தும் நாம் ஒரு மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்குவது போலத்தான். இன்னென்ன பொருட்கள் இவ்வளவு தரத்தில் வேண்டும், இத்தனை வேண்டும் என்பதை பற்றித்தான் அந்த பட்டியலில் குறித்து வைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் அந்த பொருட்களை வாங்கிய பிறகு நமக்கு சரிபார்த்து கொள்வதற்குத்தான் உன்னுடைய பட்டியல் பயன்படுமே தவிர அதன் பிறகு அதனுடைய தேவை இருக்காது. அதே போல் நீ எப்போதும் சாஸ்திரங்களை படிப்பதனாலும் ஆராய்ச்சி செய்வதனாலும் ஒன்றும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. அதனை அனுபவபூர்வமாக உணர
அதனை நாம் அனுபவபூர்வமாக உணர்கின்ற பொழுதுதான் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் அந்த தத்துவங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை நம்முடைய அனுபவத்தில் நாம் சரிபார்த்து கொள்வதற்கு தான் அவை பயன்படுமே தவிர வேறு ஒன்றுக்கும் அது உதவாது என்று கூறிவிடுவார். இந்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்துவிடும். பின்னாலும் அவருடைய அன்றாட கடமைகள் போலும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் குருதேவர் தெரிவித்ததை ஹரிநாத் விவரித்திருக்கிறார். ஒரு நாள் பக்தர்கள் அனைவரும் குருதேவருடைய அறையிலிருந்து சென்று பஞ்சவடியில் அமர்ந்து சில நேரம் அனைவரும் பஜனை மற்றும் இறைவனை பற்றிய பேச்சுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு அறையிலிருந்த ஹரிநாத்தை அனுப்பி அங்கே சென்று ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து வா என்று அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்ற பொழுது ஒரு குடையும் ஒரு கத்தியும் இருக்கிறது. அந்த கத்தி அவர்கள் குருதேவரிடமிருந்து வாங்கி சென்றது, திருப்பி தரவில்லை, அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். பின்னர் அந்த குடை யாருடையதோ தெரியவில்லை. அவர்கள் திரும்ப வருவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக குருதேவர் பத்திரப்படுத்தி வைக்கிறார். பின்னர் அந்த கத்தியை கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைக்கப் போகிறார். அப்போது, அப்பா, அந்த கத்தியை இந்த சிறிய கட்டிலின் அடியில் வை, அது எப்போதும் அங்கே தான் இருக்கும். பொருளை அந்தந்த இடத்தில் வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்றனால் நீ வைத்துவிட்டு சென்று விடுவாய், எனக்கு தேவைப்பட்ட பொழுது நான் அறை முழுதும் அதனை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருடைய இதே போன்ற சம்பவங்கள் அன்னையுடைய வாழ்விலும் நிகழ்ந்தது உண்டு. எந்த அளவிற்கு குருதேவர் ஆன்மீக சாதனையில் அவருடைய ஆன்மீக வாழ்வில் எந்த அளவிற்கு ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருந்தாரோ, அதே நேரத்தில் இந்த உலகில் வாழ்விலும் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதோடு தம்மை சுற்றியிருப்பவர்களும் தமக்கு வேண்டியவர்களும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுடைய சீடர்கள் பலருடைய வாழ்விலும் அவர் எப்போதும் தெரிவித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார். பின்னர் குருதேவருடைய பழைய கொண்டிருந்த நாட்களில் மற்ற சீடர்களோடு ஹரிநாத்திற்கு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பின் காரணமாக நரேந்திரரோடு நெருங்கி பழகுகின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஒரு முறை நரேந்திரரும் ஹரிநாத்தும் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இருவரும் குருதேவரை பற்றிய அவரவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். அப்போது நரேந்திரருடைய கருத்தும் தம்முடைய கருத்தும் ஒருமித்து இருப்பதை அறிந்து ஹரிநாத் மகிழ்கிறார். அது மட்டுமல்ல, இருவருமே வேதாந்த சாதனையை பயின்று வருபவர்கள் தான். குருதேவரை பற்றி அவருடைய கருத்து மாத்திரமல்ல, இருவரும் நான் ஆன்மா என்கின்ற அந்த கருத்தை பின்பற்றித்தான் அவருடைய சாதனைகள் அமைந்திருந்தது என்பதும், இருவருமே உடலளவிலும் மனதளவிலும் நல்ல பலசாலியாக இருப்பதையும் நாம் அறியலாம். சுவாமி துரியானந்தருடைய படத்தை காண்கின்ற பொழுதே நம்ம அனைவருக்கும் எவ்வாறு சிறு வயது முதலே அவர் 100 தண்டாள்களும் 500 முறை உட்கார்ந்து எழுந்திருக்கின்ற பயிற்சியும் எப்போதும் செய்து கொண்டிருப்பார் என்று அவருடைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் சுவாமிஜியும் மல்யுத்தம் வரை அனைத்து பயிற்சிகளையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார். பார்ப்பதற்கே ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு, ஒரு சில இடங்களில் சுவாமிஜியை பைல்வான் சுவாமி என்று குறிப்பிடுவதும் உண்டு. அத்தகைய ஒரு கம்பீரமான உடல் தோற்றத்தோடு இருவரும் இத்தகைய சில ஒருமித்த குணநலன்கள் கைப்பெற பெற்றவராக இருந்தார்கள். பின்னர் குருதேவருக்கு தொண்டையில் புற்றுநோய் கண்டு பின்னர் அவர் கல்கத்தாவிற்கு மாறிய பின்னர் இந்த வலியும் வேதனையும் குருதேவர் நடத்துகின்ற நாடகம்தான் என்று ஹரிநாத் நம்பியிருந்தார். இவை குருதேவர் தாமாக வரவழைத்து கொண்டு ஏதோ நம்மிடம் நடித்து கொண்டிருக்கின்றார், இதனை அவரால் சரி செய்து கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார். குருதேவர் எப்போதும், ஏனென்றால் அவன் குருதேவரிடமிருந்து அடிக்கடி சில சமயங்கள் கேட்பதுண்டு. குருதேவர் எப்போதும் உடலும் நோயும் ஒன்றையொன்று கவனித்துக் கொள்ளட்டும், மனமே நீ எப்போதும் ஆனந்தத்தில் தொலைத்திரு என்று கூறிக்கொண்டிருப்பார். பின்னர் குருதேவர் ஹரிநாத்திடம் ஒரு முறை, என்னுடைய தொண்டை வலி தாழ முடியவில்லை, தண்ணீர் அருந்துவதற்கு கூட மிகவும் சிரமமாக இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஐயா, எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்திருப்பவராகத்தான் நான் உங்களை காண்கிறேன் என்று பதில் கூறுவார். அதற்கு குருதேவர் மீண்டும்,
பார்த்தாயா, இந்த பயல் என்னை கண்டுபிடித்து விட்டான் என்று கூறுவதாக அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது. பின்னர் குருதேவருடைய மகாசமாதி 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள். பின்னர் சீடர்கள் அனைவரும் ஓரிடத்தில் தங்கி தவசாதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1897ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சுவாமி விவேகானந்தருடைய முன்னிலையில் அனைவரும் விரஜாகோமம் நடத்தி முறைப்படி சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் சீடர்கள் அனைவருக்கும் அவரவருடைய குணநலனிற்கு, குணங்களுக்கு இயல்புடைய ஏற்புடைய ஒரு பெயர்களைத்தான் கொடுத்திருந்தார். மற்ற சீடர்கள் அனைவருடைய பெயர்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவை நமக்கு வழங்கும். அந்த வகையில் ஹரிநாத்திற்கு சுவாமி விவேகானந்தர் துரியானந்தர் என்கின்ற திருநாமம் வழங்கியிருந்தார். துரியானந்தர் என்றால் துரியத்தில் ஆனந்தம் காண்பவர். துரியம் என்று பெரியவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், 3 நிலைகளை கடந்தது துரியம். அதாவது விழிப்பு, உறக்கம், கனவு என்ற இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது துரியம். சில இடங்களில் இந்த துரியம் என்பது ஒரு நிலையாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் சில பெரியோர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. துரியம் என்றால் குணங்களற்ற பிரம்மன், அதாவது நிர்குண பிரம்மன். அது ஒரு நிலை அல்ல, அது நிர்குண பிரம்மன் என்பதைத்தான் துரியம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த நிர்குண பிரம்மனில் ஆனந்தம் காண்பவர் தான் துரியானந்தர் என்பதாக சில பெரியோர்கள் விளக்கம் கூறுவதுண்டு. அந்த துரியம் என்பதைத்தான், நிர்குண பிரம்மம் என்பதைத்தான் வேதாந்த சாதனை வலியுறுத்துகிறது. அந்த வேதாந்த சாதனையின் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அணுவிலும் அதனை பின்பற்றி கொண்டிருந்தவர் தான் சுவாமி துரியானந்தர். ஒரு முறை அவருடைய இறுதி நாட்களில் சுவாமிகளுக்கு சர்க்கரை வியாதி வந்திருந்தது. அந்த சர்க்கரை வியாதியின் காரணமாக ஒரு கட்டி அவருடைய காலில் உண்டாகியிருந்தது. அதனை ஆங்கிலேய மருத்துவரிடம் சென்று இந்த ஆங்கில மருத்துவர்கள் அந்த கட்டியை அகற்ற வேண்டும் என்று கூறியிருந்தனர். எப்படி இருந்தாலும் அதை காலை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்போது சுவாமிகள் அதனை மறுத்துவிட்டார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுத்து வாழ்வதில் எனக்கு விருப்பமும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை, அதை காட்டிலும் நான் இறந்து போவதே மேல் என்று கூறிவிட்டார். ஆனால் இதனை அன்னைக்கு பக்தர்கள் மற்ற சீடர்களும் தெரிவித்திருந்தார்கள். அப்போது அன்னை தமது உதவியாளரின் மூலமாக மருத்துவரின் சொற்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், ஏன் மரணத்திற்காக ஏங்கி துடிக்கிறாய், அது வரும்போது வரட்டும், நீ இறைவனுடைய காரியங்களை செய்து கொண்டிரு என்று மட்டும் அவருக்கு கடிதம் மூலம் தெரிவிப்பார். பின்னர் சுவாமிகளும் அன்னையின் கருத்தை ஏற்றுக்கொண்டு அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்து விடுவார். அந்த அறுவை சிகிச்சையின் போது முதலில் சுவாமிகளுக்கு அனஸ்தீசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த வலி நிவாரணி, அது அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக எடுத்துக்கொள்கின்ற அந்த மருந்து இல்லாமலேயே சுவாமிகள் சிகிச்சையை மேற்கொள்வார். பின்னர் சுவாமிகளுக்கு சிறிது நேரம் வலி தொடங்கியவுடன் மீண்டும் சிறிது நேரம் மருத்துவர்களிடம் பொறுத்திருங்கள் என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் தொடருங்கள் என்று கூறிவிடுவார். பின்னர் அவர்களும் அந்த அறுவை சிகிச்சையை முழுவதுமாக செய்து முடித்திருப்பார்கள். பின்னர் அந்த மருத்துவர்கள் உணவுகின்ற பொழுதுதான் சுவாமிகளால் எவ்வாறு இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று கேட்ட பொழுது, என்னுடைய மனத்தை நான் அந்த உடலிலிருந்து பிரித்து விட்டேன், அதற்காகத்தான் உங்களிடம் சிறிது நேரம் பொறுத்திருங்கள் என்று கூறியிருந்தேன் என்று கூறியிருந்தார். அவ்வாறு தம்முடைய மனத்தை நான் இந்த உடலல்ல, மனமல்ல, புத்தி அல்ல, நான் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆன்மா என்ற அந்த வேதாந்த கருத்தில் நிறைநிலையை அடைந்தவராகவும் அதை அனுபவமாக தம்முடைய வாழ்வில் கொண்டு வந்தவராகவும் இருந்தார் சுவாமிகள். அதோடு வேறொரு முறை நடந்த ஒரு நிகழ்ச்சி, சுவாமிகள் ஒரு மலை கிராமத்தில் தங்கியிருந்தார். அந்த சமயம் இரவு நேரத்தில் சுவாமிகள் தங்கியிருந்த அந்த குடிசையின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. முழுவதுமாக கதவை அடைத்து வைத்தாலும் ஒருவர் உள்ளே நுழைகின்ற இடத்திற்கு
துளை இருந்தது. இரவு நேரம் கிராமத்தினரும் புலி புலி என்று அலறிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த கிராமத்திற்கு புலி வந்துவிட்டது, கவனமாக இருங்கள் என்று அலறிக்கொண்டிருந்தார்கள். சுவாமிகளும் அவர்களுடைய சப்தத்தை கேட்டு அருகில் இருந்த கற்களை கொண்டு அந்த அடைப்பை, அந்த துளையை அடைத்து வைக்க முயற்சித்தார். பின்னர் என்ன தோன்றியதோ, நான் யார், நான் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆன்மா, அந்த புலியும் ஆன்மாவெனில் நான் ஏன் அதனை கண்டு பயப்பட வேண்டும், வருவது வரட்டும் என்று தம்முடைய அந்த முயற்சியை கைவிட்டு அவர் அமர்ந்து விட்டார். ஆனால் அந்த புலி அவருடைய பக்கம் வரவில்லை. இதனால் நாமும் அதே போல பயிற்சி செய்து கொள்ளலாம் என்று பக்தர்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அந்த ஆன்மாவோடு நிலை பெற்றவர்கள். அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு அனைத்தும் பிரம்மமாகவும் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆன்மாவாகவும் அவர்கள் தம்மை உணர்ந்ததன் காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதனால் நாம் ஒருவரை பின்பற்றுகிறோம் என்றால், நாம் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றாலோ அவர்கள் கூறியதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே குருதேவருடைய வாழ்வில் குருதேவர் நிரஞ்சனானந்தருக்கும் சுவாமி யோகானந்தருக்கும் 2 விதமான ஒரே நிகழ்ச்சி, ஆனால் 2 விதமான போதனைகளை வழங்கியிருப்பார். அதுபோல் இந்த புலி வருகிறது என்று சொன்னால் நாம் புலி நாராயணனையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போல் உலகில் வாழ்வதற்கு எவ்வாறு அந்த ஒரு துறவியும் ஒரு பாம்பும் எவ்வாறு தெரிவித்திருந்தாரோ அதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதன் மூலம் சுவாமிகளுடைய வாழ்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நாம் உடல் அல்ல, மனமல்ல, புத்தி அல்ல என்பது. அதன் மூலம் இறைவனை எவ்வாறு அடைய வேண்டும்? ஏனென்றால் இறைவனை அடைவதற்கு பக்தி போதுமானது. நம்முடைய வாழ்வின் சாரமாக அமைந்திருப்பது ஞானம்தான். குருதேவர் கூறுகிறார், சுத்த பக்தியும் சுத்த ஞானமும் ஒன்றுதான், இரண்டும் நமக்கு நிலைக்கு அழைத்து செல்லும். ஆகவே எப்போதும் அந்த பக்தியை தருமாறும் ஞானத்தை தருமாறும் எப்போதும் அந்த இறைவனிலும் நம்முடைய ஆன்மாவிலும் ஒன்றியிருக்கின்ற நிலையை நாம் அடைய வேண்டும் என்றும், அவ்வாறு அடைய முடியவில்லை என்றாலும் அதற்குண்டான வழியையும் அந்த சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி அந்த அனுபவத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் அனுபவிப்பதற்கு சுவாமி துரியானந்தரிடமும் எல்லாம் வல்ல அன்னை சாரதையிடமும் பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். உலகெல்லாம் அன்புமேவி ஒரு குலமாக வாழ்க, கலகமும் துயரும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெல்லாம் விளைய, ஞான ஞாயிறு நாளும் பொலிய, இலகுவாய் எங்கள் தேவி சாரதை தாயே போற்றி.